கவிதை என்றால் என்ன? இச்சொல்லை நீக்கி வேறு ஒரு சொல்லை இங்கு அமைத்தால் இக்கருத்தும் அமைப்பும் சிறக்காது என்று கருதும் அளவிற்கு இன்றியமையாத சொற்சேர்க்கையை கொண்டு திகழ்வது கவிதை. படிப்போரும் கேட்போரும் மகிழும் வண்ணம் நல்ல நடையுடையதாக விளங்க வேண்டியது கவிதைக்கு அவசியமானதொரு இலக்கணமாகும். கருத்து, உணர்ச்சி, கற்பனை, வடிவம் ஆகியவற்றால் பிற எல்லாவற்றினும் சிறந்திருக்க வேண்டியது கவிதைக்கு மிக தேவையான பண்பாகும். எதுகை மோனை வரையறைகளை கடந்து வேண்டாத சொற்களை தவிர்த்து சுவை மிளிர நடைமுறை சொற்களால் கருத்தை உணர்த்துவது புதுக்கவிதையாகும். மேனாட்டாரின் இலக்கிய தாக்கத்தால் 20ஆம் நூற்றாண்டளவில் தமிழ் மொழியில் சிறந்தெழுந்த வகைப்பாடாகும். புகை வருவதால் அவர்கள் சமைக்கிறார்கள் என்று அர்த்தம் இல்லை. அந்த புகை அவர்கள் எரியும் மனத்திலிருந்தும் எழுந்து வரலாம் என்று ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதிய கவிதை நல்லதொரு கவிதைக்கு அடையாளமாக இன்றும் நம் நினைவில் வருகிறது. அதுபோல நல்லதொரு கவிதையை இம்மாதம் நமது மண்வாசத்தில் சாயம் வெளுக்கிறது என்ற தலைப்பில் எழுதியிருக்கின்றார் ஆசிரியை ராமபெருமாள் ஆச்சி அவர்கள். அமைதியாகத்தான் காட்சியளிக்கின்றது, அலுவல்களை சரியாக செய்யும் அன்றாட வானம் என்று தொடங்கி உழைக்கும் பொழுதுகளில் மேல் நோக்கி கும்பிடும் உழவனுக்கு நம்பிக்கை துரோகியாகும் தருணங்களில் வானத்தின் சாயமும் வெளுத்து விடுகின்றது என நிறைவு பெறுகிறது அவரின் கவிதை. இடைப்பட்ட வரிகளை வாசிக்கையில் இலக்கிய ரசனையில் இயற்கையின் கரங்களில் விழுந்து விடுகின்றோம் நாம். நீங்களும் இம்மாதம் நமது மண்வாசம் வாங்கி வாசியுங்க.